வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு வந்து நான் ரொம்ப நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் இல்ல. ஸோ ஒரு சில பேர் என்ன கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ நீங்க இருக்கிற வீட்ட வந்து காட்டுங்க அப்டின்ட்டு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, ரென்டல் ஹோம் தான். ஸோ நாங்க வந்து வாடகை வீட்ல தான் இருக்கோம். ஸோ சின்னதா ஒரே ஒரு ரூம், சின்னதா ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம். ஸோ வெளிய பெரிய வராண்டா. ஸோ மாடியில தான் இது ஒரு சின்ன வீடு. அம் சின்னதா இருந்தாலும் அவ்வளோ ப்ளசண்ட்டா. ஸோ படுத்த உடனே நல்லா தூக்கம் வரணும். அந்த மாரி வீடு கிடச்சிட்டா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ரெண்டல் வீட்ல மோஸ்ட் ஆஃப் செடிலாம் வைக்கிறதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அதனால நான் வளர்ந்த வீடு. ஸோ நான் குழந்தையா இருக்கும்போது நான் வளர்ந்த வீடு இந்த வீடு தான். அதனால நான் இங்கேயே வந்து ரெண்டல்னு கிடையாது. மேலே வந்து அவங்க தங்கறதுக்காக ஒரு ரூம் அண்ட் கிச்சன் மாரி வச்சிருந்தாங்க. நான் அங்கேயே கேட்டு என்னோட எமர்ஜென்சியால நான் அவங்ககிட்ட கேட்ட உடனே, "சரி ஓகே நீ இங்கேயே இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாட்டிக்கும் எங்களுக்கும் நெறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால எங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து, என்னோட கல்யாணத்துலேருந்து எல்லாத்துலயுமே அவங்க ஒரு மெயின் ரோலா இருந்திருக்காங்க. ஸோ எங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணதுலேருந்து எல்லாமே நான் இந்த வீட்ல தான். அதனால இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் அவங்க வீட்லயே நாங்க இருக்கிறதுனால சேஃபாவும் இருக்கும். அதனால அவங்கள மீறி வரவே முடியாது. அவங்க கீழ இருக்காங்க. கரெக்டாக அந்த படிக்கிட்ட தான் இருப்பாங்க. அப்படியே யார் வந்தாலும் அவங்கள தாண்டி தான் வரணும் அந்த மாதிரி. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய செடி வச்சுருக்கேன். ரோஸ் செடிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு பிங்க் கலர் ரோஸு. எல்லாமே பூத்துடுச்சு. ஸோ பூத்து எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு பறிக்கிறத விட செடியிலே இருந்து பார்க்குறது அழகாக இருக்கும், பிடிக்கும். அண்ட் பாப்பா வந்து இருக்கிற பூலாம் கட் பண்ணிட்டா. இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸு. பூ எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு. புதுசாக நிறையா துளிர் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா, இது ஒரு மணி பிளான்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு கடகடன் செடி வளர்றது ரொம்ப பிடிக்கும். அதனால ஓகே ஒரு கொடி மாதிரி வாங்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு கடகடன் வளர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் நிறைய மொட்டு வச்சு நிறைய பூ பூத்தது. இதெல்லாம் தனியாக அடிக்கடி ஸ்கூலுக்குலாம் வச்சுட்டு போவால அந்த ரோஸ் செடி தான் இது. அண்ட் இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் ரோஸ் செடி. இது வந்து ஒரு 4 பூ மேலே பூத்துருச்சு. அதனால் அந்த காம்பு எல்லாத்தையுமே வெட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தனியாக ஒரு துளிர் வச்சு அடுத்ததான் மொட்டு வைக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூத்தது பிறகு நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறையா துளிர் வைக்க ஸ்டார்ட் ஆகும். இது என்னோடய மணி பிளான்ட். நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த மணி பிளான்ட். அதை வந்து தனியாக இங்கே ஒரு ஜாடியில் வச்சுருக்கேன். நிறைய பூ பூக்குன்னு சொன்னால ஒரு ரோஸ் செடி மாதிரியே இருக்காது, முள்ளே இருக்காது. ஆனால் பட்டன் ரோஸ் மாதிரி அவ்வளோ பூ பூக்கும். பூத்த செடி எல்லாமே காஞ்சிட்டு புதுசாக துளிர் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நாட்டு ரோஸு. இது பூக்கவே மாட்டுதுன்னு தனியாக வந்து என்ன சொன்னேன்னா, இது எடுத்துகிட்டு போய் நம்ம கடையில் கொடுத்துட்டு வந்துடலாமா, இந்த செடி பூக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் இந்த பக்கம் கீரை போடுறதுக்காக சின்னதாக ஒரு நீட்டாக ஒரு ஜாடி வச்சுருக்கேன். அண்ட் இந்த செடி வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நிறையா செடி வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஒரு செடி ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அங்கே வளராமல் அப்படியே இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ். சின்னதாக ரெட் கலரில் பூக்கும்ல அந்த பட்டன் ரோஸ். தனியாக கூட கட் பண்ணி நிறைய தலையில் வச்சுட்டு போவா. இப்போ ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனால இந்த பூலாம் வைக்காமல் அப்படியே இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சிந்தாமணி சாமந்தி. இதுவுமே நிறையா பூ பூக்கும். நம்ம பெருசாக இதை கவனிக்க தேவையில்ல. செடி வச்சு விட்டுட்டோம்னா நிறையா பூ பூக்கும். அவ்வளோதான். ஸோ வெளியேன்னு பார்த்திங்கன்னா, வாசலில் கோலம் போடுற ஸ்பேஸு. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு துளசி மாடம் வச்சுருப்பேன். இது ரொம்ப நாள் ஆசை. இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கணும். நான் வாசல் திறந்து வெளியே வந்தேன் அப்படின்னா நல்லா பூ பூத்து செடிலாம் இருக்கிற மாதிரி இருக்கணும், துளசி மாடம் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து வைப்போம்ல, அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த மணியும் அப்படி தான். ரொம்ப நாள் ஆசை. வீட்டு வெளியே யாராவது வந்தாங்கன்னா இதை தட்டினோடனே அந்த காலிங் பெல்லை விட இந்த சவுண்ட் வந்து உண்மையாகவே ஒரு செம்மையாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வைப் இருக்கும். அண்ட் அதே மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் உள்ளே நான் உங்ககிட்ட காட்டுறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, வாசலில் ஒரு சின்னதாக பூ போட்டு வைக்கிறதுக்கு ஒரு உருளி அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மேட். அண்ட் உள்ளே வந்தோம் அப்படின்னா இதுதான் ரூம், இது கிச்சன், அதுக்கப்புறம் சாமி ரூம் எல்லாமே இதுக்குள்ளார. இது வந்து அட்டாச் பாத்ரூம். அண்ட் எங்ககிட்ட வந்து கட்டில் கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃப்ளோர்லேயே வந்து ஒரு பெட்டு மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு வாங்கி போட்டோம். இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா குயின் சைஸ், குயின் ஆர் கிங் 3 பேர் தாராளமாக படுக்கலாம். ஸோ அவ்வளோ பெருசாக இருக்கும். அண்ட் ஸோ பெட் கவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த பெட் கவர் வந்து மீஷோ. அண்ட் இது வந்து அந்த வேறு ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். அண்ட் பில்லோஸ் கவர்ஸ் எல்லாமே எங்கேயாச்சும் பார்க்குறேன் அப்படின்னா அங்கே வாங்கிப்பேன். இதுதான் வந்து பெட்டு. அண்ட் பெட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டாண்டு. அதில் வந்து 2
இதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் மீஷோவில் வாங்கினது ஒரு 2 years பேக். ஸோ வீடெலாம் கட்டினா அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு துணியெல்லாம் இதில் போட்டு வைக்கிறதுக்காக. உள்ளார வச்சோம் அப்படின்னா ரொம்ப நனைஞ்சு போயிடுது. அதனால் இது வந்து அட்டாச் பாத்ரூம். இங்கே ஒரு மிரர் வச்சுருக்கேன். இந்த மிரர் பார்த்திங்கன்னா போய் கடையில் பார்த்து வாங்கணும். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கணும். அண்ட் அதில் வந்து சும்மா அன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டு ஜுவல்ஸை மாட்டி வச்சேன், அது அப்படியே இருக்குது. அண்ட் பாப்பா வந்து விளாட்றதுக்கு ஒரு ரிங், அது எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, அதனால் அங்கே வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ட்ரை ஃப்ளாஸு, அது கூட வந்து ஒரு கேண்டில் வச்சுருக்கேன், எப்பயாச்சும் ஏற்றுவோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 2 வேர்ட்ஸு, ஒரு மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி 2 ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது சும்மா அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். அங்கே வந்து சார்ஜ் போடுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் அடித்தோம். பட் ஆனால் பெட்டு மேலே ஏறி போய் அங்கே போட முடியாதுன்றதால அப்படியே அதை விட்டாச்சு. அப்படியே ஆப்போசிட் சைட் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய தையல் மிஷினு, டிவி, ஒரு அலமாரி இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இங்கே தான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இங்கே எந்த ஷெல்ஃப் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து அடித்து வச்சுருக்கோம். சும்மா தன்யா அவங்க அப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே இதில் இருக்குது. என்னோடய ட்ரெஸ்ஸும் தன்யா ட்ரெஸ் எல்லாமே அலமாரியில் இருக்குது. அண்ட் மேலே பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ், எண்ணெய், சீப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே நடுவில் வந்து ஸ்டெப்பர் அண்ட் மிஷின் பக்கத்தில் வந்து புக்ஸு, அதுக்கப்புறம் மிஷினுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். எப்பவுமே கிளம்ஸியாக தாங்க இருக்கும். எவ்வளோ அடுக்கி வச்சாலும் அது எப்படியாச்சும் கிளம்ஸி ஆகிடும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா தைக்கிறதுக்கான துணி அதெல்லாமே இருக்குது. இதுதான், இவ்வளோ தான். அண்ட் இந்த பக்கம் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுருக்கோம். இங்கே ஸ்டாண்டு அண்ட் ஒரு ஏசி அண்ட் மேலே வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இந்த ரூம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இது வந்து கிச்சன். ஹால்லேருந்து அப்படியே பக்கத்துலேயே ஒரு கிச்சன். அங்கெல்லாம் ஸ்டாண்டு நிறையா வந்ததுனால இந்த ட்ரே வந்து இங்கே வச்சுட்டேன். பாப்பாவோட புக்ஸு, அதுக்கப்புறம் மேலே வந்து படைக்கிற திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன், நெய் அதெல்லாமே வச்சுருப்பேன். ஸோ பாப்பா, இது வந்து பாப்பாவோடது, அவளோட பவுடர் அதெல்லாம் இருக்கும். இது என்னோடது. ஸோ நம்மளோட ஸ்கின் கேர், நம்மளோடது எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். அண்ட் மற்றது எல்லாமே எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே இந்த ட்ராவில் வாங்கி வச்சுருப்பேன். இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 550 rupees என்னவோ, பட் ஆனால் ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சன். சாரி, எல்லாமே அங்கங்கே வச்சுட்டேன். ஹோம் டூர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போடவே முடியல. ஸோ இங்கே வந்து இதில் பக்கெட்டில் பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம்ல, ஸோ அதில் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது எல்லாமே இதில் வச்சுருப்பேன். என்னோடய வாட்ரு பாட்டில், 2 ஸ்டாண்டு. இது வந்து இங்கே உடஞ்சி போச்சு, அதனால் இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அண்ட் கிச்சனில் வந்து இங்கே அடுப்பு கிட்டலாம் வச்சு எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அண்ட் இவ்வளோ தான், இங்கே தான் இருக்கும் அது 2ம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ரூம் பார்த்திங்கன்னா அவங்க சும்மா ஸ்டே பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. அதனால் ப்ராப்பராக எதுவுமே அப்படியே சும்மா ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஷெல்ஃப்லாம் எதுவுமே கிடையாது இங்கே. ஸோ நம்மளே தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஒன்றா ஒட்டி அதில் வந்து கரண்டி எல்லாமே மாட்டியிருக்கேன். ஒன்றில் பேன் மாட்டியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒட்டினேன். இதுவுமே மீஷோவில் தான் வாங்கியிருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு இது வாங்கியிருந்தேன். அண்ட் எனக்கு மணி பிளான்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால் 2 செடி இங்கே வச்சுருக்கேன். அண்ட் ஸோ கேஸ் ஸ்டவ், இது வந்து சிங்கரில் வாங்கினது. 2000 rupeesக்கு ஆஃபரில் வாங்கியிருந்தோம் நாங்கள். அப்போ ரெண்டல் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு போய் வாங்கின அடுப்பு. அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நைஃப்லாம் போடுறது, ஸ்பூன்லாம் போடுறதுக்கு அண்ட் கல்லுப்பு ஒரு ஜாடி வச்சுருக்கேன். அண்ட் ஸோ எண்ணெய் கேன் நார்மலாக நம்ம வைக்கிறது தான், இதுவுமே மீஷோவில் வாங்கினது தான். அண்ட் உப்பு ஜாடி, உப்பு, அதுக்கப்புறம் என்னோடய ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வச்சுருப்பேன், இது இருக்கும். அண்ட் இது வந்து தண்ணி பிடிக்கணும், சரி வாஷ் பண்ணி கவுத்தி வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாமே இதில் சீட்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன், காஃபி பவுடர் அண்ட் டக்குன்னு தேவைப்படுற திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக 2 ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதுவுமே மீஷோவில் தான் வாங்கினேன். மொத்தம் 4 வந்தது. பாத்ரூமில் 2 வச்சுருக்கேன் சோப்லாம் வைக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் நல்லாவே வெயிட் தாங்குது, சீரியஸாகவே நல்லா வெயிட் தாங்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா
மசாலாஸ், அதுக்கப்புறம் வந்து சசமி சீட்ஸ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண காஃபி பவுடர், அப்புறம் பார்த்திங்கன்னா மேட்ச் பாக்ஸு, தூள், அந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு என்னெல்லாம் வைக்க முடியுமோ அங்கே வச்சுப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த சாப்பிங் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி உருட்டுற கட்டை, அதெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இது வந்து வெயிட் தாங்குமா தாங்காதான், ஏன்னா ஆணி கிடையாது. இதுக்குமே நான் வந்து செவுத்தில் ஒட்டுற மாதிரி தான் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அப்படியே வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினது, இன்னும் பிரிக்கவே இல்லை. நான் அதை வேறு ஒரு வீடியோவில் காட்டுறேன். சாப்பிங் போர்டு தான், ஸ்டீலில் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் இந்த வுட்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மா கொடுத்தாங்க, ஏதோ ஒரு நலங்கில் போட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு செடி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மண் பாட், அதில் வந்து இந்த ரூமில் இருந்துச்சு, அங்கேருந்து இதை எடுத்து இங்கே மாற்றிட்டேன். அண்ட் இங்கே வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ் எல்லாமே. பாத்ரூமில் வைக்கக்கூடாது சொன்னாங்க, எங்களது வந்து அட்டாச் பாத்ரூம் அப்படின்றதுனால ப்ரஷ்லாம் வந்து சீக்கிரமாக அந்த ஜெர்ம்ஸ் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது கேப் போட்டு வைக்கிறது நல்லது, இருந்தாலும் 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பல்ல வளர்க்குறது நல்லது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். பாப்பா இங்கே வளர்க்கிட்டு அப்படி இங்கே வச்சுடுவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஹேண்ட் வாஷ், நம்ம ரீசெண்டாக ஒரு ஷாப் போனோம்ல, அங்கே வாங்கினது. 99 rupees நினைக்கிறேன் இந்த பாட்டில், நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் இங்கே 2 பேன் வந்து மாட்டி வச்சுருக்கேன். இதுக்குமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி தான் மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே சின்னதாக ஒரு பேஸ்கெட், அதில் வந்து டிஷ்யூஸ். அண்ட் இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வச்சுருக்கேன். அண்ட் புதுசாக நம்ம வந்து ஓடிஜி வாங்கியிருக்கோம். இதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ சாக்லேட்ஸு, சாக்கோ சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், கேக். ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் தெரியாது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இதில் வைக்கலாம் அப்படின்றதுக்காக. இன்னும் இதில் வந்து உள்ளார வைக்கிறதுக்கு பேன்லாம் எதுவுமே இல்லை, அதனால் ஒரே ஒரு ட்ரே தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரே தான் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இதுதான். ஸோ இப்போதைக்கு இது வாங்கியிருக்கோம். இது அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். அப்படியே வந்து கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியும், நான் வந்து சாமி வச்சுருக்கேன். நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு பெரிய சாமி ஃபோட்டோ இருக்குல்ல, 5 சாமி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு விளக்கு, அந்த ஒரே ஒரு விளக்கு, இந்த விளக்கு, பெல்லு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அம்மா எனக்கு அங்கே வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்போ அத்தை வீட்டில் வந்து விளக்கு மட்டும்தான் வச்சேன். அதுக்கப்புறம் மற்ற பொருள் எதுவுமே வைக்கல. அதனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வாங்கினேன். அங்கேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வாங்கினது எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் தெரியும். இப்போ தான் நான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன், விளக்கு, இந்த விளக்கு, அதெல்லாம். அண்ட் இதான் குட்டி கொண்டா இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் சின்னதாக. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து இந்த ஸ்டாண்ட் அடித்தேன், மல்லிகை ஜாமான்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் அடித்தேன். அண்ட் அதுக்கப்புறமா சரி ஓகேன்ட்டு இங்கே இருந்தது அப்படியே இதில் மாற்றிட்டு இங்கே வச்சுருக்கேன். அண்ட் அவ்வளோதான். அண்ட் வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், ஒரு கூடை வச்சு அந்த கூடையில் எல்லா ஜாமானையும் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே சிங்க்குக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா சோப்பு, சர்ஃபு, அப்புறம் வந்து சபீனா, அந்த மாதிரி இங்கே ஒரு பேஸ்கெட் மட்டும் வரும். அப்படியே இந்த பக்கம் அப்படியே திருப்புனா பார்த்திங்கன்னா எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாமி பொருள் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வீட் ஃப்ளார், ஓட்ஸு. இந்த பேஸ்கெட்டில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் ஃப்ரிட்ஜ் இங்கே இல்லை, அம்மா வீட்டில் தான் இருக்குது. ஏதாவது வேணும்னா அங்கே போய் தான் எடுத்துகிட்டு வரும். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ட் அந்த குண்டானில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்குது. அண்ட் பாப்பாவுக்கு போடுற தண்ணி தவளை, சிலிண்டர், அவ்வளோதான். எஸ், ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லை இப்போதைக்கு, அது வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் வாங்கினா எங்கே வைக்கிறதுன்றது ஒரு யோசனையால் அப்படியே நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் அவ்வளவுதான். இதுதான் எங்களோட வீடு. ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, உங்கள் வீடை பற்றி காட்டுங்க அப்படின்ட்டு. எஸ், சின்னதாக ஒரு க்யூட்டான ஃபேமிலி. எஸ், ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே இங்கே தான் வந்து துணிலாம் காய போடுவேன். அது வந்து தனியாக விளாட்ற இடம், அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே.
துணி வாஷ் பண்ணுற இடம் இதுதான். ஸோ வெளியே தான் வாஷ் பண்ணிப்பேன். வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி இங்கே தான் காய வச்சுப்பேன். ஸோ நல்லா ட்ரையாக காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உள்ளார வச்சுக்கலாம். அண்ட் முருங்கைக்கீரை வேணுன்னா இங்கே பறிச்சுப்பேன். அண்ட் அவ்வளோதான். பப்பாளி பழம் வேணும்னா அங்கே பறிச்சுப்பேன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இதுதான் என்னோட சின்ன அழகான ஒரு வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.